ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா லெசன் 2ல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட் வந்து போடுற வரைக்கும் பார்த்தோம். அந்த ஸ்டேஷ்னரி, அதே மாதிரி ஓப்பனிங்கு, ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் அது வந்து பேலன்ஸ் ஷீட்லேருந்து கொண்டு வர மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பர்டைனிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு அதை வந்து பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி 15 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 16 பார்க்கணும். இப்போ வந்து என்ன தியரி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து எது வந்து காட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணுது, நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து காட்டுது. அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குங்க அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி the preparation of balance sheet of an not for profit organization is more or less similar to that of a trading concern அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக ஒரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கு எப்படி வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட பேலன்ஸ் ஷீட்டும் அதே சேமாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கன்சர்ன் அசட்டு அண்டு லைபிலிட்டி. நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்னா என்னது, அசட் அண்டு லைபிலிட்டி டபுள் சைடு. அஸ் அண்ட் த லாஸ்ட் டேட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் டேக்கன் டு த பேலன்ஸ் ஷீட். அதே மாதிரி லைபிலிட்டி ஆர் டேக்கன் அண்ட் த லெஃப்ட் சைடு அண்டு அசட் அண்ட் த ரைட் சைடு அப்படிங்கிறாங்க, ரைட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டு. அதே மாதிரி நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேலன்ஸ் ஷீட்டை அந்த இயரோட எண்டிங்கில் தான் என்ன பண்ணுவோம், அக்கௌண்டிங் பீரியடோட எண்டில் லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுவோம். அதேமாதிரி ப்ரிப்பேர் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அசட் லைபிலிட்டி வந்து எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா லைபிலிட்டி வந்து லெஃப்ட் சைடு, பொறுப்புகள் வந்து எந்த பக்கம், இடது பக்கம். அதே மாதிரி சொத்துக்கள் வந்து எந்த பக்கம்னா வலது பக்கம். அசட் வந்து எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு வந்து வரும். இதுதான் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டு. ரைட்டு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அசட்டு, லெஃப்ட்டு என்னென்னாக்கா லைபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் ஃபண்டு ஆல்சோ கால்டு ஆஸ் ஜென்ரல் ஃபண்டு ஆர் அக்யூமுலேட்டட் ஃபண்ட் இஸ் டேக்கன் டு த லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன லைபிலிட்டிஸ் சைடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் ஃபண்ட் ஆர் கால்டு ஏ ஜென்ரல் ஃபண்டு ஆர் அக்யூமுலேட்டட். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் ஃபண்டை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஃபண்டு ஆர் அக்யூமுலேட்டட் ஃபண்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எந்த சைடு வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு என்ன பண்ணுறாங்க, அது வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்ளஸ் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் ஆடட் டு த கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து சர்ப்ளஸாக இருந்தால், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு சர்ப்ளஸாக இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்டோடு என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியரி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபிசிட்டி இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த கேபிட்டல் ஃபண்ட் இன் த பேலன்ஸ் ஷீட். அதே மாதிரி டிஃபிசிட்டியாக இருந்தாக்கா கேபிட்டல் ஃபண்டோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணணும், லைபிலிட்டி சைடு என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா லாப நோக்கமற்ற அமைப்புகளின் இருப்புநிலை குறிப்பு தயாரிப்பதில் உள்ள முக்கிய குறைபாடுகள்ங்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்ட்னா பொது நிதி அல்லது குவிந்த நிதி என்றழைக்கப்படும் முதல் நிதி என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது நிதி அல்லது குவிந்த நிதி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க், இன்டீரியர் 1 மார்க்கு. அதே மாதிரி இது எந்த சைடு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் பக்கம் வந்து வரும். அதே மாதிரி வருவாய் மற்றும் செலவின கணக்கின் உபரினாக்கா உங்களுக்கு லாபம், அது வந்து எப்படி எந்த இருப்புநிலை குறிப்பில் எந்த பக்கம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் என்ன பண்ணுவாங்க, வருவாய் மற்றும் செலவின கணக்கோட உபரி இருப்புநிலை குறிப்பில் முதல் நிதியோடு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்புகள் பக்கம் கூட்டிடுவாங்க. அதே பற்றாக்குறையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முதல் நிதியிலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து கழிச்சிருவாங்க. அதே மாதிரி டுட்டோரியல் நோட் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் நாட் given in the problem
the opening balance sheet should be prepared to sustain the opening capital fund அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட ஆர்கனைசேஷனில் கேபிட்டல் ஃபண்ட் வந்து கொடுக்காம இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் வந்து என்ன பண்ணணும், வந்து பிடிக்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் should be prepared to sustain the opening capital fund அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி the difference between the total of asset and the total of liability as at the beginning of the year is the opening capital capital fund அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த வருஷத்து தொடக்கத்தில் இருக்கிற டோட்டல் அசட்டுக்கும் அதே மாதிரி அந்த லைபிலிட்டிக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக தான் என்னன்னு சொல்லி காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்னு காட்டுவாங்க, அது வந்து தொடக்க நிதியாக வந்து காட்டுவாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டாக என்ன பண்ணுவாங்க, அதை வந்து காட்டுவாங்கங்கிறாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு அசட்டு அட் த பிகினிங் மைனஸ் லைபிலிட்டி அட் த பிகினிங். இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மெட்டு. நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறோம். கேபிட்டல் ஃபண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணுறோன்னா அசட் அட் த பிகினிங் மைனஸ் லைபிலிட்டி அட் த பிகினிங். இதுதான் நம்ம ஃபார்முலா. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து கேபிட்டல் ஃபண்ட் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணிடலாம். அதே சேம் டைம் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் நிதி, ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டுனா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் நிதி ஈக்குவல் டு தொடக்கத்தில் உள்ள சொத்துக்கள், அதேமாதிரி மைனஸ் தொடக்கத்தில் உள்ள பொறுப்புகள். இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மெட். இதை வந்து தெரிஞ்சுக்குங்க.